वाग्यज्ञेन कल्पताम्। वासुदेवेन्द्रयोगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधोऽपि धीयते. சாதன சதுஷ்டய சம்பத்தி விவேக வைராகியத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் முறையாக பார்த்து சமமாதி ஷட்க சம்பத்தி அதில் சமாதானத்தினுடைய விளக்கத்தையும் பார்த்தோம். இப்பொழுது சமாதானம் என்ற பண்பு நம்மிடத்தில் இருந்தால் அதனுடைய பலன் என்ன அதை பார்க்கணும். சமாதானத்தினுடைய பலன் என்ன? எதை நினைக்கின்றோமோ அதிலேயே மனதை பழக்கி நிறுத்திவிட்டால் அதுதான் சமாதானம், நிறுத்துவது. அப்படி நிறுத்திவிட்டால் வரக்கூடிய பலன் என்ன? முதல் பலன் சர்வ காரிய சித்திகின்னு சொல்றார். அப்படிதான் சொல்லணும். எடுத்த எல்லா காரியத்திலும் பெரிய வெற்றியை அடைந்து விட்டோம் என்றே அர்த்தம். எதை ஆரம்பித்தாலும் நாம் கண்டிப்பாக அதில் வெற்றியை அடைய வேண்டும், அடைவோம். ஆக ஷவணாதி சித்திகி, ஞான யோக சித்திகி, வகுப்பை முறையாக கேட்க ஆரம்பித்து விடுவோம், ஞான யோகத்தை பின்பற்ற முடியும் சொல்லி சொல்றார். சமாதானம் என்ற ஒரு பண்பு நம்மிடத்தில் அமைந்து விட்டால் அடுத்து மனோபலம் வரும், மனதிற்கு ஒரு சக்தி வரும். அடுத்து தைரியமும் நமக்கு கிடைக்கும் சொல்றார். இந்த பலன்கள்லாம் கிடைக்கும் சமாதானத்தினுடைய பலன். காரணம் என்ன? தேவையில்லாத எண்ணம் வராததனால் எந்த பயமும் இல்லை. பயம் இருந்தாலும் போய்விடும், பயமே வராது. என்னதான் நடக்கட்டும். விரிந்த மனம் ஒடுங்கும் வேளையில் நானாக பரந்த அருள்வாழி பதியே பராபரமே. இந்த மனம் எங்கே பார்த்தாலும் செதறி இருக்கு பாருங்க, அதெல்லாம் விரிந்த மனம் ஒடுங்கி அமைதி பெற்றாள். ஆமாம், இந்த மனமும் ஒடுங்கி உப்பரதி பெறவில்லை ஆதலாளேன்னு சொல்கிறார் ஒரு இடத்துல. அப்படி சமாதான மனது கிடைத்து விட்டால் எல்லாம் நீ என்று அறிந்தால் கள்ள மனம் எங்கே செல்லும் கேட்பார். கள்ள மனம் எங்கே போகும்? நம்ம இடத்துல தான் இருக்கும். ஆக யார் மனதில் சமாதானம் இருக்கின்றதோ அவர்கள் தேவையில்லாததில் மனதை இருக்க வைக்காத சக்தி, மனது அதில் போகாது, அந்த சக்தி நமக்கு இருக்குமா. தேவையற்றதை போ போ என்று ஆர்டர் பண்ண முடியும். சுற்றி நில்லாதே பகையே போன்னு சொல்றார். ஆமாம், துள்ளி வருகுது வேல், இங்கே சமாதானம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். எதை குறித்தும் பயம் வேண்டாம், யாம் இருக்க பயமே. பயம் என்பது மோட்சத்துக்கு லட்சியமாக சொல்கிறாங்க, அபயத்தை. அது ஒரு விஷயம் இருக்கு. கவலை வேண்டாம் என்கின்ற மனோபலம் தைரியம் நமக்கு இருக்கும். எங்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கோ, மன ஒருமுகப்பாடு இருக்கின்றதோ, மனது அமைதி அடைந்து நம்மிடத்திலே ஒடுங்கி இருக்கின்றதோ, அங்கே நமக்கு ஒரு பெரிய ஒரு பலம் இருக்கும், அமைதி இருக்கும். ஏன்னா சிதறடையாத மனம். எங்கு கான்சன்ட்ரேஷன் இல்லையோ அங்கே சஞ்சலம் இருக்கும். சஞ்சலமா புத்தியை நாட்டாதேன்னு சொல்றார். ஆனால் சஞ்சலம் தான் இருந்துகிட்டு இருக்கு. பயமும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் சென்றிருக்கும், பயம் போயிருக்கும், மனதுக்கு சக்தி வந்திருக்கும். ஞான யோகத்தை நாம் செய்வதற்கு, இந்த சாஸ்திர விஷயங்களை அமைதியாக முறையாக படிப்பதற்கு வகுப்புகளில் என மனம் லயித்து இருக்கும். இதெல்லாம் சமாதானத்தினுடைய பயன்.
இத்துடன் சமாதி ஷட்க சம்பத்தி நிறைவு பெற்றது. இப்போ விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்க சம்பத்தி பார்த்து விட்டோம். இனி 4வது சாதனம் முமுக்ஷுத்வம். முமுக்ஷுத்வம் கிம் மோக்ஷோ மே பூயாத் இதி இச்சா ஏதத் சாதன சதுஷ்டயம். முமுக்ஷுத்வம் கிம் மோக்ஷோ மே பூயாத் இதி இச்சா ஏதத் சாதன சதுஷ்டயம். இங்க கேள்வி என்ன? முமுக்ஷுத்வம் என்றால் என்ன? பதில் என்ன? எனக்கு மோட்சம் வேண்டும் என்கின்ற இச்சை அல்லது ஆசை, ஆர்வம் அல்லது பேரார்வம். இச்சா என்றால் ஆர்வம், முமுக்ஷுத்வம் என்றால் ஆசை. என்ன ஆசை? மோக்ஷக மே பூயாத், மோக்ஷமானது, மே எனக்கு, பூயாத் வேண்டும், எனக்கு மோக்ஷம் வேண்டும், இத்தி என்கின்ற இச்சா ஆசை ஆர்வம். மோக்தும் இச்சா முமுக்ஷு. மோக்தும் என்றால் மோட்சம் அடைய வேண்டும் என்கின்ற ஆசை, ஆர்வம், விருப்பம். ஆமாம், இதுதான் முமுக்ஷுத்வம். இது ஒரு தகுதியாகவே குணமாக இங்கு சொல்லப்படுகின்றது. நம்முடைய மனதில் இப்படி ஒரு ஆசை இருந்தால் அது ஒரு தகுதி, குவாலிட்டி தான். இது ஒரு குணம். உலகில் யாருக்கு தான் மோட்சத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இல்லை? எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. மோட்சம் என்றால் என்ன என்று புரிந்துள்ளார்களோ இல்லையோ, வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் அனைவருக்கும் இருக்கு. நமக்கு இன்னொரு விஷயம் இருக்கு, நம்ம தர்மத்தில் நம்ம புரிஞ்சு இருக்கிறது, சொர்க்கம் மோட்சம். நிறைய பேருக்கு இந்த டிஃபரன்ஸ் புரியாமே சொர்க்கம் அப்படி சொல்லி சொர்க்கம் தான் போய் அடைய வேண்டியது. சொர்க்கமானது புண்ணியத்தால் அடையப்படுவது. ஷீனே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி. ஆனால் மோட்சம் என்பது அப்படி இல்லை. நம்மை பற்றிய அறிவை தெளிவாக பெற்று நான் யார் என்பதை தெரிந்து இந்த உடலோடு மனதோடு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நம்முடைய மனதில் வந்துள்ள ஒரு விதமான நிறைவு, பூரண நிறைவு, திருப்தி, அமைதி, ஆனந்தம், அதுதான் மோட்சம் சொல்லி சொல்கிறோம். குறைவில்லாத நிறைவு. அதை இன்னொரு வாரத்தில் ஜீவன்னு முக்தி சொல்கிறேன்லாம் பார்க்க போகிறோம். வாழ்ந்து, ஜீவன்னு முக்தி என்றால் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே. அப்போது சொர்க்கத்துக்கு போனால் என்ன பண்ணணும்? இந்த உடலோடு அங்கே போக முடியாது. ஆனால் மோட்சத்தை புரிஞ்சிருக்குன்னா என்ன பண்ணணும்? இந்த உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கு, இந்த உடலோடு வாழும் பொழுது. இதுதான் டிஃபரன்ஸ். ஆக மோட்சம் என்றால் என்னவென்று புரிகின்றதோ இல்லையோ, வேண்டுமென்ற ஆர்வம் மட்டும், ஆசை மட்டும் எல்லாருக்கும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வேதாந்தம் படிக்க வந்த நமக்கு ஏன் சாஸ்திரம் முமுக்ஷுத்துவம் என்பதை தனியாக சொல்ல வேண்டும்? அதை ஒரு பண்பாக ஏன் அது நம்மை வலியுறுத்தி சொல்லுகின்றது நமக்கு? இப்போ இன்னொரு விஷயம், வேதாந்தம் படிக்க வந்தவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கழுத்துக்கு மேலே தலை இருக்கணும்னு சொல்லுமா? அது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும். பொதுவான ஒன்றை விசேஷமாக குறிப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எல்லாருக்கும் மோட்சம் அடைய வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அதில் தாரதமியம், கிரடேஷன் இருக்கு. உங்கள் ஆசைகளை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லுங்கள், ப்ரையாரிட்டி பண்ணுங்கன்னு சொன்னால் மாணவனுக்கு என்ன ஆசை? ஏதோ +2 முடிச்சுட்டு பிஇ இல்லை ட்ரிபிள்இ, இசி, எறும்பு அதெல்லாம் படிக்கணும்னு ஆசை, மெடிக்கல் எல்லாம். அடுத்து என்ன? ஒரு கேம்பஸ் செலெக்ஷன் வரணும். ஒரு பேக்கேஜாக ஒரு எடுத்த உடனே 10 லட்சம் 5 லட்சம் அப்படி பேக்கேஜ் இருக்கணும். இப்படி ஒன்று பூர்த்தியான அடுத்து என்ன? வரிசை கட்டி அடுத்து வந்து விடுகின்றது.
இப்போ கடவுள் நம்ம முன்ன வந்துட்டார். வந்து உன்னோட ஆசைகளில் முதல் 10 ஆசையை சொல்லுப்பான்னா, சுவாமி என்ன திடீர்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஆசை நிறைய இருக்கு, எதை விடுறது எதை எடுக்கிறது எல்லாமே தான் இருக்கு. ஆனால் புத்திசாலி என்ன பண்ணுவார் தெரியுமா, எனக்கு அதெல்லாம் வேணாம், நீ என் கூட இருந்துடணும். ஆமாம், பெருமாள் நம்ம இடத்துல வந்துட்டார். வந்துட்டு உனக்கு என்ன வேணும்பாண்ணா, நீ என்னோட இருந்துட்டு சுவாமின்னு சொன்னால் என்ன ஆகும்? அவர் நம்மோட இருந்தால் அம்மா லக்ஷ்மி நம்ம கூட வந்துடுவாங்க, தனியாக கேட்கணுமா என்ன? சரி, அப்படியே சொன்னாலும் கொஞ்சம் யோசிச்சு இருங்க யோசிச்சு சொல்கிறேன். இப்படி திடீர்னு கேட்டால் என்ன பண்ணுறது? அவரும் பொறுமையாக நிற்கிறார். ஆமாம், அதில் வரிசையாக 1 2 3 4 எல்லாம் சொல்லி 10ஆவதாக போனால் போட்டோம் அப்படின்னு மோட்சம் என்பதை போட்டு வச்சுருப்போம். சரி, அதுவும் இருந்துட்டு போகட்டுமே. ஆக என்ன, மோட்சம் எனும் ஆசை இச்சை நம்பர் 1ஆக முதலில் ப்ரையாரிட்டியில் வரணுமா. அதுதான் இன்று சொல்கின்ற முமுட்சுத்துவம் என்பதனுடைய தாத்பரியம். லிஸ்ட்டில் முன்னே வந்துடணும். ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம்னா முதல்ல அது வந்துடணும். மற்றதெல்லாம் அதுக்காக தான். ஆக ஆடுவதும் பாடுவதும் ஆளடிமை செய்கிறதும் ஓடுவதும் தேடுவதும் ஞான தங்கமே ஒரு ஜான் வயிற்றுக்கடி ஞான தங்கமே சொன்னது போல் என்ன பண்ணாலும் சாப்பாடு, ஒரு ஜான் வயிற்று சாப்பாடு. அதுபோல் நம்முடைய எல்லா ஆசைகளும் எதற்காக என்றால் மோட்சம் என்ற ஒன்றை நான் அடைவதற்காகத்தான் இந்த ஜென்மா, என்னுடைய செயல்கள், என்னுடைய எல்லா விதமான காரியங்கள். ஆக வேறு என்ன எத்தனை ஆசை இருந்தாலும் அதெல்லாம் மோட்சம் என்பதற்கு பயன்படும் ஆசையாகவே இருக்க வேண்டும். இந்த எந்த ஆசையும் மோட்சம் என்ற சாத்தியத்தை அடைவதற்கு பயன்படவில்லை என்றால் அந்த ஆசை எதுவுமே எனக்கு வேண்டாம். அப்படி ஒரு எண்ணம் நம்முடைய மனதில் வந்துவிட்டால் நாம் முமுட்சுத்துவத்தில் இருக்கின்ற சொல்ல. ஆக முமுட்சுத்துவம் என்றால் தீவிர இச்சா. இச்சை இருக்காது, தீவிரமாகணும். ஆமாம், முமுட்சுத்துவம் தீவிர இச்சா, வெறும் இச்சா இல்லை, பேரார்வம். ஏன் இங்கே எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஆனால் தீவிரமாக ஏன் இல்லை? இந்த தீவிர இச்சைக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. தலையில் தீ பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோமே, அவன் என்ன பண்ணுவான், அதை அணைக்கிறதுக்கு நீரை நோக்கி தண்ணீரை நோக்கி ஓடுவான். அது போல் ஒரு இச்சை வந்தால் வேதாந்த சாஸ்திரத்தை யார் சொல்லி கொடுப்பாங்க, யார் எனக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லி தேடி ஓடிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு புண்ணியம் இருந்தால் நல்ல ஒரு சம்பிரதாய குரு கிடைப்பார், காட்டி தருவார். மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கோர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரம் என்றார். நீ முறையாக உன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு இந்த சாதனங்களை எல்லாம் முறையாக செய்திருந்தால் உனக்கு நிச்சயமாக சத்தியமாக உனக்கு சத்குருநாதர் வாய்ப்பார், சந்தேகம் இல்லை. வாய்க்கும் சொல்றார். இப்போ தலையில் தீ பிடிச்சவன் நீரை தேடி ஓடும் பொழுது ராவுகால யமகண்ட அஷ்டமி நவமியை பார்ப்பான். அவனுக்கு தண்ணீர் ஒன்று தான் வேணும், அல்லது நீரில் மூழ்கி இருக்கிறான், அவன் மேலே வர்றது தான் துடிச்சிக்கிட்டு இருப்பான். அவன் இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளே இருப்பா, அடுத்த எலெக்ஷனில் நீ தான் சிஎம்னா என்ன சொல்லுவார்? ஆள் இருந்தால் மற்றதில் அப்படி நமக்குள்ள வேட்கை. ஞானத்தை அடைந்துதான் தீருவேன். அவர் எங்குள்ளார், எப்படிப்பட்டவர், யார் அவர், அந்த குருநாதர் எங்கே இருக்கார், அந்த சாஸ்திரத்தை முறையாக சொல்லி கொடுக்குறவர் யார், அப்படி தேடல் ஆரம்பிச்சிடும். அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவாயில்ல. ஆதிசங்கருக்கு நர்மத நதிக்கரையில் கோவிந்த பகவத் பாதர் கிடைச்சார். எவ்வளோ தூரம், 4 வேவாக இருந்தது, தேஜஸ் இருந்ததா, வந்தே பாரத் இருந்ததா, என்ன இருந்தது, கொங்கன் ரயில்வே இருந்ததா, ஒன்றும் இல்லை. போனார், எவ்வளோ தூரம் தேடி அவ்வளோ தூரம் போய் பார்த்து ஆர்வம். அதுதான்
வைராகியம் உள்ளவங்களுக்கு வைகுண்டம் கிட்டக்கன்னு சொன்னாங்க. அதுபோல் தீவிர ஆசை இருந்துட்டுதுன்னா எந்த தடையும் நம்மளை என்னவுமே பண்ண முடியாது, எதுவுமே தடைப்படுத்த முடியாது. இல்லைன்னா 1000 காரணம் சொல்லுவோம். ஏன் வகுப்புக்காரில் இல்லை சாமி இல்லை சாமின்னு. அப்படி வளர்ந்த இச்சைக்கு பெயர்தான் முமுட்சுத்துவம். ஆசை தீவிர தன்மை அடைந்தால் அதுதான் முமுட்சுத்துவம். இச்சா சக்தி அவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்கணும். இப்போ இச்சா சக்தி வளர்றது கூட அதுக்கு கூட ஒரு சக்தி வேணும் நமக்கு. ஒரு குழந்தை எது வரையிலும் ஆசைப்படும்? ஒரு பலூன்னு. மற்றது குழந்தை கையில் ஒரு பலூனையும் கொடுத்து ஒரு 100 ரூபாயும் கொடுத்தீங்கன்னா அது எதை எடுத்துக்கும்? 100 ரூபாய் தூக்கி போட்டு பலூனை தான் எடுத்துக்கும். அதுக்கு தெரியாது 100 ரூபாயில் இது போல் இன்னும் 100 பலூன் வாங்கலான்னு தெரியாது. அதனால் அதுக்கு வைராக இருக்குன்னு ரூபாயில் வைராகின்னு சொல்ல முடியாது, தெரியல. அது போல் இச்சைப்படுறதுக்கும் ஆசைப்படுறதுக்கும் ஒரு சக்தி இருக்கணும். சில பேர் ஆசையெல்லாம் கேட்டால் நமக்கு சிரிப்பாக வரும். காரணம் அவங்க மனது அந்த அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு, அதுக்கு மேலே வளரலை. சொல்லுவாங்க, ஆசை இருக்கு தாசில் பண்ண அம்சம் இருக்கு கழுத மேய்க்கணும். அதுவும் இருக்கு. சரி, ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிடுமான்னு அது வேற விஷயம். சரி, ஆசை அருமின்கள் அப்படி சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. மோட்சம் அடைய வேண்டும் என்ற ஆசையை படுவதற்கு மற்ற எல்லா ஆசையும் விட்டு விடுங்கள், இந்த ஆசையை மட்டும் வளர்த்து கொள்ளுங்கள் சொல்லி அர்த்தம். பற்றுக பற்றற்றான் பற்றினை. ஆசைப்படு யார் மீது? அனைத்திற்கும் ஆசைப்படு. அப்படி ஒரு தத்துவம். ஆசைப்படு ஆசைப்படு அனைத்திற்கும் ஆசைப்படு, பிற்பாடு அவஸ்தைப்படு. யார் மீது இங்கே ஆசை வேணும்? ஈஸ்வரன் மீது. ஏன்? அப்பொழுதுதான் மற்ற ஆசையெல்லாம் விட முடியுமா. ஒரு பெரிய ஆசையை வச்சிட்டோம்னா ஒரு கோடு இருக்குது, அது ரொம்ப சின்னதாக்குனா பெரிய கோடு மேலே போடணும். அதுபோல் இறைவன் மீது தாய்மன்னர் அழகாக சொல்ல, ஆசை உன்மீதல்லால் அருளறிய வேறு ஒன்றில் பாசமையே நின் கருணை பாங்கால் பராபரமே சொல்லுவார். நம்ம சொல்லணும் ப்ராமிஸாக. அந்த குழந்தைங்களாம் பேசும்போது என்ன பேசணும்? ப்ராமிஸாக என்னங்கோ. எல்லாம் சிரிப்பாக இருக்கும், தமாஷாக இருக்கும். நான் வெளியெலாம் போகும், இந்த குழந்தைங்களாம் போகும்போது நின்று பார்க்குறது, அவங்க உலகமே தனி. அப்படிடா இப்படிடா என்ன, நாமளும் அடுத்து கடந்து தானே வந்திருக்கிறோம். இறைவன் மீது ஆசையை வைத்து விட்டால் மற்ற ஆசையெல்லாம் என்ன? சாதாரணமாக பிடிக்கின்றது. ஆமாம், விடுவாய் விடுவாய் மனமே கதி சேர்வாய்ன்னு சொல்கிறது போல ஆசைகளில் பெரிய ஆசை, பேராசை எது தெரியுங்களா? இறைவனை அடைந்து விட வேண்டும் என்ற ஆசை. ஆகவே அந்த ஆசையை ஆசையாக மட்டும் வைத்து கொள்ளாது, அடைந்து விடு. அதுதான் ஆசை அருமின்கள் என்பதற்கு அர்த்தம். ஆசை ஆசையாக மட்டும் வச்சிருக்காது, அடைந்து விடு. ஈசோனோட ஆயினும் ஆசை அருமின்கள் சொல்லி சொன்னா, இறைவனை அடைய வேண்டும் என்பதை ஆசையாக வைத்திருக்காது, நீ அடைந்து விடு. இரண்டாவது, நீயும் அந்த ஈஸ்வரனும் ஒன்று. ஆகவே அங்கே என்ன ஆசைப்படுறதுக்கு ஆளே இல்லைப்பா. ஆக ஈஸ்வரனோட ஆயினும் ஆசையை விடு என்பதற்கு அதுவும் ஒரு அர்த்தம். அடைந்து விடு என்பது ஒரு அர்த்தம். அங்கே ரெண்டாவது ஒரு பொருள் இல்லை. அங்கே ஆசைப்படுறது யார்? ஈஸ்வரனே நீ என்று புரிந்து கொண்டால் உன்னிடம் இருந்து அது வேறு இல்லை, அதுதான் அங்கே அர்த்தம். ஆகவே இங்கு இந்த அர்த்தமும் இங்கே இல்லை. ஆசையை ராங் பிளேஸ்லேருந்து சரியான இடத்துக்கு மாற்றிக்கொள் என்பது தான் இங்கே அர்த்தம். இன்னொரு அர்த்தம். ஆக முமுட்சுத்துவம் சொல்லி சொன்னா, பற்றுக பற்றற்றான் தன் பற்றுக பற்றுக பற்றற்றான், அவ்வளோதான். அதுதான் இங்கே பொருந்தும். அப்போதான் பற்றுகள் எல்லாம் போகும். ஆசை அகன்றதையா உன் மீது நேசம் வளர்ந்ததையான்னு. நல்லா தான் இருக்கு இந்த வார்த்தையெல்லாம். சாஸ்திர வார்த்தையோட அர்த்தம் அதில் இருக்கு. நம்மிடம் உள்ள ஆசை என்ற லிஸ்டில் முதலாவதாக நிற்க வேண்டும் எது? நான் மோட்சத்தை அடைய வேண்டும், இந்த பிறவிலே நான் அடைந்தே தீர வேண்டும். வேறு பிறவி எது வருமோ எனக்கு தெரியாது. எந்த கல்பத்தில் எந்த யுகத்தில் இதே போல் மனித பிறவி கிடைக்க எப்படிப்பட்ட கர்மா வரும் என்பது எனக்கு தெரியாது. கர்மத்தினுடைய தன்மையை இன்னதென்று வரையறுத்து கூற முடியாது அர்ஜுனான்னு பகவான் சொல்கிறார். ஆனால் யோக பிரஷ்டனுக்கு மட்டும் பகவான் கிரீன் கார்டு கொடுத்துடுறார். ஆமாம், அடுத்து உனக்கு மனித பிறவி தான் சொல்லிடுறார். அது வேறு விஷயம்.
ஆக நம்மிடம் உள்ள ஆசை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி முதலாவதாக அந்த ஆசை வந்து நிற்க வேண்டும். அவ்வாறு முதலில் வந்து நின்று விட்டால் என்ன ஆகும்? மற்ற ஆசைகள் எல்லாம் என்ன, இந்த முமுட்சுத்துவத்திற்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கும். வகுப்புகள் மற்ற விஷயங்களுக்கு அதிகமாக நம்முடைய ப்ரையாரிட்டி இருந்தது சொன்னால் அதற்கேற்றாற் போல் நம்முடைய வாழ்க்கை மற்ற விவகாரங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொள்வோம். ஆமாம், தினம் இந்த இடத்துல வகுப்பு நடக்கிறது, அதுக்காக போகணும் முடிவு பண்ணிட்டோம்னா அந்த வகுப்புக்கான நேரத்தை சரி செய்து கொள்வதற்காக போக வேண்டும் என்பதற்காக மற்ற எல்லா வேலைகளும் ஒழுங்குபடுத்திக்குவோம். இந்த நேரம் அதுக்கானது தான், குவாலிட்டி டைம், வேறு எதுக்காகவும் இல்லை. இயற்கையாகவே அது நம்ம இடத்துல அது ஒழுங்குபாட்டுக்கு வந்துவிடும். ஆக இதுதான் முமுட்சுத்துவம். ஆக இதுவரை முமுட்சுத்துவத்தின் லட்சணத்தை பார்த்தோம். இந்த முமுட்சுத்துவத்தை ஆசையை வளர்த்து கொள்ள என்ன உபாயம்? கொஞ்சம் தீ இருக்கு, அதை வளர்த்து கொள்ள என்ன செய்யணும்? கொஞ்சம் தீ இருந்துதான் பாரதி சொல்லுவான், அந்த மர பொந்தில் வச்சாரா வெந்து தணிந்தது காடுன்ற. ஆமாம், அது போல் இந்த முமுட்சுத்துவம் இருந்தால் நம்முடைய மற்ற எல்லா விஷயத்தையும் அதுவே ஒழுங்குபடுத்திடும். அது என்ன பண்ணும்? கொஞ்சம் இருக்கு முமுட்சுத்துவன்ற தீ, அதை என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி ஊதி பெருசாக்கணும். ஓவராக ஊதிடக்கூடாது, ஏன் தெரியுங்களா? அணைஞ்சிடும். இதற்கு முதல் உபாயம் விவேகம். விவேகத்தினால்தான் நம்முடைய ஆசையினுடைய ப்ரையாரிட்டி எல்லாம் மாறும். யோசிப்போம், இது நமக்கு தேவையா, இது தேவையில்லையா, எது நமக்கு தேவை, எது எனக்கு பிரயோஜனப்படும், இது இல்லைன்னா என்ன ஆகும், இருந்தால் என்ன ஆகும், பரவாயில்லை, இதெல்லாம் விட்டுடலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாமல் முமுட்சுத்துவம் என்ற உணர்வு இருந்தால் நடக்கின்ற விஷயங்கள், நிகழ்வுகள். இந்த விவேகம்தான் அஸ்திவாரம் போல, கட்டடம்தான் மேலே தெரியுது, கடக்கால் என்ன தெரியவே தெரியாது. அதுபோல் விவேகத்தின் மேல்தான் இதெல்லாம் நிகழும் என்பது நமக்கே கூட தெரிவதில்லை, இருந்தால் அதெல்லாம் நடக்கும். அப்படி நம்முடைய இச்சைக்கும் விவேகத்திற்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் இருக்கு. நம்முடைய அறிவுக்கு ஞானத்திற்கு தகுந்த மாதிரி நம்முடைய இச்சை மாறிக்கொண்டே இருக்கும். நம்முடையத்தில் என்ன நாலேஜ் இருக்கோ, அறிவு, அதற்கு தகுந்தா போல தான் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும். நம்முடைய ஆசையும் மாறிக்கொண்டிருக்கும். ஞானம் இச்சையினால் அப்படியே மாற்றி மாற்றி அமைத்து கொடுக்கும். அறிவு இருந்ததுன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, அல்லது பிடித்த ஒரு பானம் கிடைச்சது, உடனே குடிக்க தோணும். அந்த நேரம் பார்த்து அது உள்ள ஒரு பூச்சி இருந்தது. என்னதான் அதாவது நமக்கு அது இருந்தாலும் கூட, பிடித்து இருந்தாலும் கூட, அதில் பூச்சி இருந்தால் என்ன ஆகும்? இந்த அறிவு அதை வேண்டாம் என்று நிராகரித்து விடும். அங்கே ஆசையே மாறிடுச்சு வேண்டாம் என்று. அதுபோல் அறிவு இச்சையை மாற்றி மாற்றி அமைக்கும். அறிவுன்னு ஒன்று இருந்தா, இங்கே எதை பற்றி அறிவு? நித்திய அனித்திய விவேகம். இந்த அறிவு வர வர இந்த நிலையற்றதில், அனித்தியத்துவத்தில் வைராகியம் வந்து விவேகம் என்ன பண்ணும்? இதையெல்லாம் மாற்றி அமைத்து கொண்டு கடைசியில் எங்கே இருக்கணும் அங்கே கொண்டு நிற்க வச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தத்துவ போத கேம்ப்பு, இந்த 1 மாத கேம்பில் வந்து உட்கார வச்சிருக்குன்னு அர்த்தம். நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன். ஆக அந்த நிலையானதை அடைய வேண்டும் என்ற ஆசையும் வரும். இந்த விவேகம் விதை என்றால் எதற்கு? வைராகியத்திற்கு. வெறும் விவேகம் மட்டும் வைராகியத்தை கொடுத்து விடாது. அடுத்தது விவேகம் மட்டும், அது விதை தான். அதுக்கு என்ன பண்ணுவோம்? நீர் விட்டு வளர்க்கணும். ஆமாம், மௌனமா வித்தை பதித்து அன்பு நீராகவே பாய்ச்சி அது பயிராக மட்டும் மாமாய வன்படவை அணுகாத வண்ணம் அப்படி சொல்லுவார். காராறு மாணவ காட்டை களைந்து அறக்கண்டு அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து நெஞ்சகமான பூமி வெளி காண திருத்தி மேன்மேல் பாராது அறியாத மௌனமா வித்தை பதித்து அன்பு நீராகவே பாய்ச்சி அது பயிராக மட்டும். ஆக இந்த விவேகம் முமுட்சுத்துவத்திற்கு விதையாக இருக்கின்றது. கொஞ்சம் வளர்த்து விடும், பிற்பாடு என்ன? நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும். சரி, இங்கு விவேகம் என்றால் என்னவென்றால், வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைக்கு பதிலாக இந்த இன்பத்தை தேடுகின்ற மனதை மோட்சம் என்ற வளையத்திற்குள் கொண்டு வந்து அது விட்டுவிடும்.
அல்லது மோட்சம் என்ற லட்சியத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிடும். அடிப்படை தேவைகளுக்கு போதும். அந்த அடிப்படை தேவை என்பது அவரவர்களுடைய ஒருவருடைய மனநிலையை பொறுத்து ஆனாலும் கூட ரொம்ப குறைஞ்சபட்ச தேவையோடு வாழ்வது. அப்படி மாற்றி கொடுக்குமா? அந்த இன்பத்தை நாடும் ஆசையிலிருந்து இந்த மனதை மாற்றி கொடுக்கும். அந்த குறையெல்லாம் விவேகம் பார்க்க வைக்கும். அதில் உள்ள குறைகள் நிறைகள்லாம் பார்க்கும். இது தேவையா இல்லையா, இது இருந்தால் என்ன ஆகும், இல்லை என்ன வாழ்க்கை என்ன இருக்கும், இதெல்லாம் பார்த்து தேவையில்லைன்னு நினச்சி மனசு என்ன பண்ண அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விடும். ஆக அது என்னவாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், வாகனமாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், என்ன இருந்தாலும் சரி, அதையெல்லாம் மாற்றி பக்குவமாக அமைத்து கொடுக்கும். அவை இப்பொழுது உள்ள எவைகளை எவ்வளவு அனுபவித்தாலும் கூட என்னுடைய மனதில் உள்ள நிறைவின்மை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆகவே என்ன ஆகுமா, இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை தொடர்ந்து இருந்தாலும் கூட, தொடர்ந்து இருக்கும். பொதுவாக நிறைவின்மையும் இருக்கும், அவைகள் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும். இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய மனம், இந்திரியங்கள் உடலில் என்ன பண்ணுறது, பலகீனத்தை உருவாக்கின்றது, இந்திரியத்தை தேய்த்து விடுகின்றது என்றெல்லாம் அது என்ன பண்ண உள்ளே இருந்து கொண்டு இந்த விவேகமானது சொல்லிக்கொண்டே இருக்கும். பொதுவாக இங்கே பாருங்கள், புத்தியானது நம்முடைய உள்ளுக்குள் விஷயங்களை அழகாக சொல்லிவிடும். ஆனால் அது விடுபட தான் முடியறதில்லை. அது ஒரு கஷ்டம். கரெக்டாக சொல்லிட்டோம். விவேகம் தன்னெஞ்சறிவது பொய்யற்க என்பது போல் சொல்லி கொண்டு தான் இருக்குது. இந்த விவேகம் அதிகமாக அங்கே நாம் பயன்படுத்தி உறுதியான ஒரு முடிவு எடுக்கவில்லை என்றால் வயதாகுமே தவிர ஆசை நீங்காது. இந்த வயதான காலத்து தள்ளாதவர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. தள்ளாதவர்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? எதையும் தள்ளாதவர். இந்த தள்ளாத வயசுல எந்த ஆசையும் தள்ள முடியல. இப்போ நம்ம பல்லெல்லாம் விழுந்துடுது. இப்போதான் பல்லு கட்டுற சிஸ்டம் இருக்கு. பல்லெல்லாம் விழுந்துட்டா கூட முறுக்கு சாப்பிட்றதுல ரொம்ப எல்லாருக்கும் ஆசை இருக்கு. பல்லு விழுந்துட்டால் என்ன பண்ணுவாங்க, அந்த முறுக்கை கொண்டு வந்து அதையும் இடிச்சு சரி போதும், இவ்வளோ நாள் முறுக்கு சாப்பிட்டு இன்னும் முறுக்கு சாப்பிட வேண்டாம் என்ன இப்போ தோணுதா? அப்போ நான் எதை அடைந்தால் என்னுடைய ஆசை நீங்குமோ, நிறைவை அடையுமோ, அதுதான் என்னுடைய லட்சியம். இந்த விவேகம் நமக்கு வர வேண்டும். இதுவே இந்த விவேகத்தினுடைய பிரகாரம் முறை. எவ்வளவு கோட்டி கோட்டியாக பணம் இருந்தாலும் கூட இனியும் கொஞ்சம் வேண்டும் என்று தான் நினைப்போம். அப்படிதான் மனசு நினைக்கும். எத்தனை இன்பத்துக்குரிய பொருள் இருந்தாலும் திருப்தி வராது. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவான் பாரதி சொல்வது போல இந்த உலகத்தில் எத்தனை கோடி இன்பம் இருக்கு. முன்பாவது பொருள்கள் ரொம்ப குறைவு, மெதுவாகத்தான் வரும். இப்போ சொன்ன அடுத்த நிமிஷம் பிடி சாபம் போல கொண்டு கையில் கொடுத்துட்டு போயிடுறேன். உடனே ஏதாவது நீங்கள் ஃபோனில் வர விளம்பரத்தில் தெரியாத கையை வச்சுட்டு அடுத்த நிமிஷம் அவருக்கு தகவல் வந்து தலையில் கட்டிடுறாங்க. இந்த விண்டோ ஷாப்பிங், டெய்லி ஷாப்பிங், அதெல்லாம் இப்போ ஃபேஷனாக இருக்குது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அது நம்மளை மென்டல் ஆக்கிடுது. டிபார்ட்மெண்டல் நம்ம அப்புறம் மால், அப்புறம் டிமார்ட், என்னென்ன டேப்பா எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? அப்படி இன்பம் என்கின்ற இந்த ஆசை இருக்கின்றதே, அது நம்முடைய புருஷார்த்தமாக நம் முன் வரும்பொழுது அதில் உள்ள தோஷங்கள் குறையை நாம் பார்க்க வேண்டும். தோஷ அனுதர்சனம் முக்கியமாக. இது வேதாந்தத்துக்கு மட்டும் இல்லைங்க, மோட்சத்துக்கு மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கைக்கு அது தேவை. அதை உபயோகப்படுத்தணும். ஆமாம், சும்மா இதையெல்லாம் வாங்கி வாங்கி சேர்த்துட்டு அது என்ன பிரயோஜனம்? ஆசைக்கு வாங்குகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா அதுக்காக வீட்டில் இடம் இல்லாத போது நம்ம மூவ் பண்ணுறதுக்கு இடம் இல்லாத கொண்டு பொருட்களை சேர்த்து வச்சுருக்கோம். ஒரு தடவை உபயோகப்படுத்தி இப்போ வீடுகளில் பாருங்க, இருக்கிற பொருள்கள் எதை அன்றாட உபயோகப்படுத்துகிறோம் பாருங்க, ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு.
அதான் சொல்லுவாங்க, இந்த பொங்கல் நேரத்தில் ஒயிட் வாஷ் பண்ணுவோம். வீடுகள்லாம் என்ன பண்ணுவோம், எல்லா பொருளும் வெளியே எடுத்து வச்சுட்டு ஒயிட் வாஷ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், சில பொருள்லாம் தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவோம், பிரித்து வச்சுருப்போம். மறுபடியும் எடுத்து உள்ளே வைக்கும் பொழுது தேவையில்லாதது பிரித்து வச்சு எப்போவாவது தேவைப்படும் மறுபடியும் எடுத்து உள்ளே வச்சுடுவோம். அதான் நடக்கிறது. எடுத்து போடுறது மனசே வர்றதில்லை. எல்லா விஷயத்தையும் ஒன்றுமில்லை, டிவி ஃப்ரிட்ஜெலாம் வாங்கிட்டு வந்துருப்போம், அந்த அட்டை பெட்டிங்க இருக்கும், அதை கூட எடுத்து அப்படியே கட்டி பத்திரம் 10 வருஷமாக இருக்கும், அந்த ஃப்ரிட்ஜே கூட முடிஞ்சு போயிருக்கும். மனசு வர்றதில்லை. சரி எடுத்து போட்டால் என்ன, ஹியூமன் நேச்சர் இதெல்லாம். சில பேர் சொல்லுவாங்க, என்னோட கடமையெல்லாம் முடிச்சிட்டு வரேன். எது வர்றேன், 70 வயசு ஆகியும் கொள்ளு பேரன். சாமி இப்போ தான் கொள்ளு பேரை வந்திருக்கான், அவனை பார்க்கும்போது அப்படி அள்ளி அணைச்சி சந்தோஷமாக இருக்குது. அவன் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் எல்கேஜிலாம் சேர்த்து இருக்குது. அவனெல்லாம் கொண்டு போய் விட்டு வர்றது எனக்கு வேலை. பார்த்து பேபி சிட்டிங். இந்த ஃபாரினுக்கு அப்பா அம்மாவை கூப்பிடுறது எதுக்குன்னா பேபி சிட்டிங் தான். அது வளர்ந்த உடனே, அம்மா நீ போயிட்டு வரியா, கொஞ்சம் உனக்கு அங்கெல்லாம் வேலை இருக்குங்களா, உனக்கு போர் அடிக்குமே அப்படின்னு நைஸாக சொல்லி இங்கே கொண்டு விட்டுருவாங்க. அது வரைக்கும் அது அங்கே வேணும் அந்த கிழம். ஆக உங்கள் பிள்ளை வரதான் உங்களுக்கு கடமை, ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக் டியூட்டி அவ்வளோதான். சில பேர் ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு தான் குடும்பத்தில் ரொம்ப பிஸி ஆகிடுறாங்க. சரி, இதெல்லாம் செய்து முடிக்க எவ்வளோ வயசு வேணும், இதுக்கு ஒரு முடிவு இருக்கா? யோகக்ஷேமம் வகாம் யகம் என்று பகவான் உறுதி சொல்லியுள்ளாரு. ஆமாம், சொல்லியிருக்கார். சில நேரம் சொல்லுவோம், பகவானே எல்லாம் சொல்லிட்டு, சரி பகவானே காப்பாற்று. சரி பகவான் காப்பாற்றுவார், இருந்தால் நாமளும் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். ஆக பகவான் அவர் நம்மை அழித்து காப்பார். அழகான வார்த்தை. நம்மை அவர் பார்த்துக்குவார். அந்த அளவுக்கு நம்முடைய மனதில் முமுட்சுத்துவம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நல்லது தான். ஆக முதலில் அர்த்தம், பொருள், பிற்பாடு இன்பத்துக்கான விஷயங்கள், காமம், காமத்தில் உள்ள தோஷங்களை பார்த்து வைராக்கியம், பிற்பாடு அர்த்தத்தை விட்டு வருகின்ற அளவிற்கு மனப்பக்குவம் இருந்தால் ஓகே சொல்கிறார். அதற்கு பூர்வ ஜென்மாந்திர புண்ணியம் இருந்தாலும் முடியும். ஆக இதில் முதல் உபாயம் விவேகந்தான், முமுட்சுத்துவத்தை வளர்த்து கொள்வது. இரண்டாவது உபாயம் சத் சங்கம். நாம் எந்த ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டுமோ அந்த ஆசை உள்ள மக்கள் அல்லது மகான்கள் அல்லது அப்படி உள்ள பக்தர்கள், அப்படிப்பட்டவர்களோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டும். அப்படி உடன் இருப்பது. வேதாந்தத்தை கேட்க வரும்போது ஆர்வம் குறைவாகத்தான் இருக்கும். பிற்பாடு என்ன, அதை வளர்க்க ஸ்திரப்படுத்த அந்த சூழ்நிலை சங்கம் உதவி செய்யும். முகாம்கள்லாம் வந்து கலந்து, 1 மாதம் முகாம் என்பது நீங்கள் எல்லாம் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை தான். இந்த அளவிற்கு நமக்கு இருக்குது என்பது பெருமை தான், சந்தேகம் இல்லை. ஆமாம், 1 நாள் 2 நாள் இருக்கிறதுக்கு பெரிய சிரமம் இருக்குது. ஒரு 3 நாள் கேம்ப் பண்ணன்னு சொன்னால் முதல் நாள் வந்திருப்போம், 2வது நாள் பகல்லே ஆரம்பிச்சோம், எப்போ போக போகிறோன்னு ஞாபகம் வந்துடும். 1 மாதன்றது பெரிய விஷயந்தான். அப்படி இருந்து நாம் இந்த விஷயங்கள்லாம் நன்கு வளர்த்து கொள்ள வேண்டும். ஆக விவேக சத் சங்கம் மிக முக்கிய உபாயம். சத் சங்கம் முதலில் ஞானத்தை கொடுப்பதற்கு பதிலாக வைராக்கியம் முதலிய பக்குவங்களை வளர்த்து தரும். சத் சங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சலத்தத்துவம், நிச்சலத்தத்துவே ஜீவன் முக்தி. பஜகோவிந்தம் 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 மூட்டமதே. அது மோட்சம் வரை கொண்டு போய் செலுத்தும். அடுத்து, இந்த முமுட்சுத்துவம் அதிகமானால் என்ன பலன்? பொதுவாக காமக கர்மஹேது சொல்லுவாங்க. ஆசையே செயலுக்கு காரணம். எத்தனை ஆசைகள் நமக்குள் இருந்தாலும் கூட எந்த ஆசை அதிகம் இருக்கின்றதோ அந்த ஆசைதான் செயலாக வடிவெடுக்கும்.
இப்போது ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு எதுக்கோ போகிறோம், வரிசையாக எல்லா பொருளும் அடுக்கி வச்சுருக்காங்க, நம்மளை வான்னு கூப்பிடுவாங்க, ஏசி போட்டு அங்கே ஒரு ஆள் இருப்பார், எல்லாம் பாருங்கள், சும்மா பாருங்கன்னுவார். அவங்களுக்கு தெரியும் இது சேல்ஸ் ட்ரிக். இது பார்த்தா 100 பொருளை பார்த்தா 10 பொருளை நம்ம கண்ணு நிற்கும், ஒரு 2 பொருள் மனசு பிடிச்சிக்கும். என்ன பண்ணது, 2 பொருளை நிச்சயமாக வாங்கியே தீர்வோம். அல்லது அவர் ஆஃபீஸுக்கு போனார், வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஃபோன் பண்ணி வரும்பொழுது அப்படி கொஞ்சம் அப்படி போயிட்டு இது 2 வாங்கிட்டு வந்துடுங்க சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம். ஆக எத்தனையோ ஆசைகள் நமக்குள் இருந்தாலும் எந்த ஆசை அதிகம் இருக்கின்றது அந்த ஆசை தான் செயலாக வடிவெடுக்கும். ஆசை அதிகமாகத்தான் செயலையும் நாம் அதிகமாக செய்ய ஆரம்பித்து விடுகின்றோம். சில பேருக்கு ஆசை இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்காது, அதனால் அது செயலாக வடிவெடுப்பதும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கும் கூட இந்த வகுப்புக்கு முகாமுக்கெல்லாம் வரணும்னு ஆசை இருக்குது, ஆனால் முடியலன்னு சொல்லுவாங்க. முடியலன்னு சொல்கிறது என்ன அர்த்தம், எனக்கு அது ப்ரையாரிட்டி இல்லைன்றத ரொம்ப நாசுக்காக அப்படி சொல்லுவாங்க. அதான் உண்மை, நாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சில பேர் அப்படி கூப்பிட கொஞ்சம் நாள் ஆக நிச்சயமாக ஆர்வம் உருவாகி வருகின்றார்கள். அந்த ஒரு நல்ல விஷயத்தை நாம் பண்ணத்தான் வேணும், சலிக்காமல் நாமளும் சொல்லணும். ஆக மோட்சம் அடைய வேண்டும் என்ற ஆசை தான், ஆனாலும் செயலுக்கு வருவதில்லை. காரணம் அதில் நமக்கு அவ்வளவா பிரவிற்த்தி இல்லை. கர்மமாக செயல்படும் அளவுக்கு ஆசையை வளர்த்து கொள்வதில்லை. ஆகவே காமக கர்ம ஹேத்து என்றால் இங்கே என்ன செயல், விசார ஹேத்து சொல்லி அர்த்தம். எதில், ஞான யோகத்தில், ஞான மார்க்கத்தில். விசாரம் பண்ண என்ன பண்ணோம், குருவை நாடுதல், சாஸ்திரத்தை நாடுதல். குருவை நாடுதல் என்பது சாஸ்திரத்தை நாடுதல் என்பது என்ன, ஒன்று தான். அடுத்து 2வது பலன், ஆசை தான் இங்கு பெட்ரோல் போல. மோட்சத்தை தருவது முமுட்சுத்துவம், மோட்சத்தை தருவது முமுட்சுத்துவம். ஆசை இருந்தால் என்ன தடைகள் வந்தாலும் நம்மை அது செயலில் ஈடுபடுத்தும். இல்லை என்றால் சிறிய தடை கூட பெருசாக தெரியும். ஆமாம், சின்ன தடை கூட. நிறைய காரணங்களை சொல்லுவோம், ஏன் வகுப்புக்கு வரவில்லை அப்படி சொல்லி கேட்டால், ரொம்ப தூரம் ஆயிடுச்சுங்க, நான் ரொம்ப டிஸ்டன்ஸில் போயிட்டேன், இல்லைன்னா என்ன இருக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அவங்களை டிஸ்போஸ் பண்ணுறது நமக்கு தெரியறதில்லை. ஒருத்தர் சொன்னார், சுவாமிஜி ஒரு வழி சொல்லித்தர கேளுங்கன்னார். நேரம் இருந்தால் நீங்களே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துடணும். அப்போ என்ன ஆகுன்னா, இந்தந்த நாள்லாம் போனால், அந்த மனுஷனை பார்க்க போனால் அவர் நம்ம வகுப்புக்கு பிடிச்சிக்கிட்டு போயிடுவார்னு சொல்லிட்டு வர மாட்டோம். அதே போல் நிறைய ஊர் பேசுறதுக்கு வீட்டுக்காரன் புறணி பேசுறது சில பேர் வராங்கன்னு வச்சுங்களேன், நமக்கோ கொஞ்சம் ஆர்வம் இருந்தால் தான் அதை நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். அப்படி இல்லை சொல்லி சொன்னால் அது நமக்கு டிஸ்டர்பாக இருந்ததுன்னா வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், அவங்கள தவிர்க்கிறதுக்கு. வாங்க, ரொம்ப நல்லது, ஏதோ நம்ம வீட்டில் இருந்து எதுனா டீயோ காப்பியோ கொடுத்துட்டு மோரோ கொடுத்துட்டு, சரி உட்காந்து விநாயகரோட சிவபுராணம் படிக்கலாம் வாங்கன்னா முதல்ல அப்படி இருப்பாங்க. அப்புறம் நைஸ் லலிதா சகசரலாம் படிக்கலாம், இதெல்லாம் வழி. இதெல்லாம் அப்படி வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது, அவங்க ஒரு நல்ல சத்சங்கமாக இருப்பாங்க. இல்லை என்றால், தடைகளே இல்லை என்றாலும் காரணத்தை தேட ஆரம்பிச்சிடுவோம். அது நம்முடைய ப்ரையாரிட்டி நம்முடைய ஆசையை பொறுத்துள்ளது, அவ்வளோதான். ஆசை மட்டும் இருந்தால் என்ன, எந்த நேரம் காலம் என்றாலும் குருநாதர் இந்த நேரத்துக்கு வகுப்பு வான்னு சொல்லி சொன்னால் அது காலையில் 4 மணியாக இருந்தாலும் வந்துடுறேன் சுவாமி, வந்துடும். ஆக எவ்வளோ நேரம் இருக்கு நமக்கு. அப்போ மூக்ஷத்துடைய பலன் நமக்கு தடைகளே இருக்காது. தடைகள் இருந்தால் அது பெருசாக தெரியாது, கடந்து விடுவோம். ஒரு பழமொழி இருக்கு, கடவுள் உனக்கு ஒரு இச்சையை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை பூர்த்தி செய்யும் வழியையும் சேர்த்தே கொடுத்திருப்பார் சொல்லியிருக்கு ஒரு பழமொழி, ப்ராவர்ப்.
இது வேதாந்தத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாவற்றுக்கும். நம்முடைய மனசில் ஒரு சங்கல்பம் திடமாக வந்துடுதுன்னா நிச்சயமாக அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளையும் பகவான் உருவாக்கி வைத்திருக்கிறார் சொல்லி அர்த்தம். அதாவது பகவான் பெருமாள் பூமியில் அவதாரம் எடுக்க வரும்பொழுது, அவர் எங்கே அவதாரம் எடுக்கிறது முடிவு பண்ணும்பொழுது, அவருக்கு சகாயம் செய்வதற்காக யார் யாரெல்லாம் எங்கெங்கே போய் பிறந்திருப்பார் அந்த நேரத்தை உதவி செய்வதற்கு, அதெல்லாம் புராணங்களை படிச்சிருக்கோம். அதுபோல் நமக்கு ஒரு சங்கல்பம் வந்து விட்டது என்றால், ஆசை வந்து விட்டது என்றால், நல்ல விஷயம் என்றால் அதற்கான வழிகளை சூழ்நிலைகளை ஏற்கனவே பகவான் அமைத்து வைத்திருப்பார், அமைத்து தருவார். ஆக மோட்சத்தை நான் அடைவேனா இல்லையா சொல்லி சொன்னான். முமுட்சுத்துவம் இருக்கா இல்லையா என்பதை பொறுத்தது தான். அதுதான் இதுக்கு பதில். ஆக விவேக சத்சங்கம் எல்லா விதமான சக்தியையும் இந்த முமுட்சுத்துவம் நமக்கு தந்துவிடும். தடைகளை களைந்து நிறைவை தரும். வேணும்னா பல வேர்லையும் காய்க்கணுவாங்க. முக்தி தருவது நீர் என்பது போல மோட்சத்தை தருவது முமுட்சுத்துவம். கடைசியாக எப்படி முடிவுரை செய்கின்றார்? ஏதத் சாதன சதுஷ்டயம். ஏதத் இவைகள் சாதன சதுஷ்டயம், 4 சாதனங்களுடைய சேர்க்கை. விவேகம், வைராக்கியம், சமமாதி, ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். இந்த 4 வார்த்தை மனசில் நிறுத்துக்கணும். சாதன சதுஷ்டயம் கிம் சொல்லி சொன்னா சொல்லுங்க. அதுதான் இந்த வார்த்தையில் ஞாபகம் இருக்கணும். இந்த 4 சாதனங்களுடன் வேதாந்த விசாரத்தை நாம் மேற்கொண்டால் அது ஞானத்தை கொடுக்கும். ஒரு கால் இந்த சாதனங்களில், இந்த தகுதிகளில் நமக்கு குறைகள் இருந்தால், அந்த குறைகளோடு வேதாந்த விசாரத்தை மேற்கொண்டு விட்டால், அந்த வேதாந்த விசாரமானது முதலில் ஞானத்தை கொடுப்பதற்கு பதிலாக நமக்கு அந்த தகுதி குறைவுகளை சரிப்படுத்தி நிறைவை தரும், தகுதியை தரும். மீண்டும் செய்கின்ற அந்த விசாரம் அல்லது ஸ்ரவணம் நமக்கு ஞானத்தை தரும். ஞானம் என்ன கொடுக்கும்? மோட்சத்தை கொடுக்கும். ஆமாம், அதுதான். ஆக இந்த ஒருத்தர் சொன்னார், ஒரு 10 வருடம் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த 10 வருட படிப்புக்கு பிற்பாடு இப்போ தான் எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் வேதாந்தமாக புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு என்ன அர்த்தம்? அந்த 10 வருடம் இல்லை 15 வருடம் அல்லது 5 வருடம் ஏதோ தொடர்ந்து கேட்ட அந்த படிப்பு நம்ம இடத்துல இருக்கிற தகுதி குறைவுகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி நிறைவே செய்து பிறகு அந்த வேதாந்த விசாரத்தினுடைய வாக்கியங்களுடைய அர்த்தங்களை நமக்கு புரிய வைக்க ஆரம்பித்துள்ளது என்று அர்த்தம். நம்ம சொல்லணும், சில நேரம் சுவாமிஜி எனக்கு இப்போ தாங்க சுவாமி வகுப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், வாழ்க்கை அப்படித்தானே. திருக்குறள்லாம் மனப்பாட பகுதியில் படிச்சிருப்போம், அப்போ ஏதோ மனப்பாடமாக பண்ணியிருப்போம். வாழ்க்கையில் சில நிகழ்வுகளில் தான் அந்த வார்த்தைகள் மட்டும் ஞாபகம் வரும்பொழுது அர்த்தம் புரிஞ்சிருக்கும். ஓ, இதுதான் இந்த குறள் சொல்கிறது சொல்லி. அது போல தான். ஆக இந்த விசாரம் ஞானத்தை தருவது நேரடி பலன், ஞானத்திற்கான தகுதியை தருவது மறைமுகமான பலன், சைடு எஃபெக்ட் சொல்லலாம். சைடு எஃபெக்ட்னா பயந்துக்க வேண்டாம். இந்த சைடு எஃபெக்ட் என்பது பாசிட்டிவான நல்ல சைடு எஃபெக்ட். ஆமாம், அவாந்திர பலன் என்று சம்ஸ்கிருதத்தை சொல்வார்கள், துணை பலன், பை ப்ராடக்ட். ஆக அடுத்த ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால், ஒவ்வொரு சாதனத்துக்கென்று ஒரு உபாயத்தை பார்த்தோம். மொத்தமாக சாதன சொற்றை சம்பத்தி அடைய உபாயம், மொத்தமான பொதுவான உபாயம் என்னவென்று பார்த்தால், சாதன சதுஷ்டய சம்பத்தி அடைவதற்கு மொத்தமான பொது உபாயம், சாமானியமான உபாயம் தர்ம அனுஷ்டானம், தார்மீக ஜீவனம் ஏவ, அல்லது கர்மயோகம், நேர்மையான வாழ்வு. அதுதான் சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு பொதுவான உபாயம். பக்தி உபாசனமும் நமக்கு இந்த சமாதி ஷட்க சம்பத்தியை தரும். ஆக கர்மகாண்டத்தை பின்பற்றினால் கர்மகாண்டத்தில் 2 வருகின்றது, பக்தியும் தியானமும் வருகின்றது, கர்மமும் வருகின்றது. அதன் பலன் என்ன? சாதன சதுஷ்டய சம்பத்தி. இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அடைந்தால் என்ன பலன்? அடுத்த வரியில் சொல்றார், முடிவுரை செய்கின்றார். தத்துவ விவேகஸ்யாதிகாரிணோ
பவந்தி ததஸ்தத்வ விவேகஸ்யாதிகாரிணோ பவந்தி. ததக சாதன சதுஷ்டய சம்பத்தி அடைந்த பிறகு, தது அனந்தரம் பிறகு அல்லது அடைந்தால், தத்துவ விவேகஸ்ய தத்துவ விவேகத்திற்கு அதிகாரினாக பவந்தி, அதிகாரி சொல்லி சொன்ன தகுதியை அடைந்தவர்கள் ஆகின்றார்கள். இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அடைந்த பிறகு அதன் பலனாக அவர்கள் தத்துவ விவேகத்திற்கு தகுதியை அடைகின்றார்கள். இங்கு குரு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார். என்ன? தத்துவ விவேகத்திற்கு தகுதி என்று சொல்லிவிட்டார். உடனே சிஷ்யனுக்கு சந்தேகம் வந்துடுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கா தெரியுது, கவனமா கேட்டுக்கிட்டு இருக்கா தெரியுது. தத்துவ விவேகம் என்றால் என்ன பிடிச்சுக்கிறார். ஒரு வார்த்தையை சொன்னார்னா உடனே பிடிச்சுக்கிறது. இனி நாம் இந்த தத்துவ விவேகத்திற்குள் விசாரத்திற்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். அப்போ இதுவரை பார்த்தது என்னவென்றால், தத்துவ விவேகத்தை செய்வதற்கான தகுதிகள் என்ன, தகுதியை பார்த்தோம். இந்த தத்துவ போதத்தை 5 பெரிய தலைப்பில் நாம் பிரிக்கின்றோம். அதில் முதல் தலைப்பு இத்துடன் நிறைவை அடைந்தது. அதிகாரித்துவ விசாரம் அது நிறைவு பெற்றது. அதிகாரித்துவம் சொல்லி சொன்னால், தத்துவ விசாரம் செய்தால் அது வகுப்பில் நாம் இந்த விஷயங்கள்லாம் காதினால் கேட்டால் அது சுகமாக இருக்கணும், சுமையாக இருக்கக்கூடாது, மன வலியை தரக்கூடாது. வகுப்புக்கு வரணும்னா ரொம்ப ஆர்வமாக ஓடி வரணும், உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக கேட்கணும். இனிப்பு சாப்பிட்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சுகர் 400 இருந்தால் கூட இனிப்பு எதிரில் இருந்தால் என்ன எப்படி இருக்குது, நாக்கில் பட்டுதுன்னா ஆஹா பிரம்மானந்தம் சொல்கிறோம். மாத்திரை 4 போட்டுக்கலாம், அப்புறம் அது கிடக்கிறது பார்த்துக்குவோம். அது மனசில் வலியை கொடுக்க கூடாது, மேலும் கேட்க ஆர்வம் இருக்க வேண்டும். அதைத்தான் முமுட்சுத்துவம் என்று சொல்றது. ஆக நிறைய நேரம் கேட்ட பிற்பாடு கொஞ்சம் பரவாயில்ல ஓய்வு எடுத்துக்கலான்றது வேற, ஆனால் ஆர்வம் இருக்கணும், ஆர்வக்குறைவு வராது. ஆக அடுத்த தலைப்பு இரண்டாவது. முதல் தலைப்பு அதிகாரித்துவ விசாரம், இரண்டாவது தலைப்பு ஜீவ விசாரம். முதல் தலைப்பு வேதாந்தத்தினுடைய நுழைவாயில். ஆமாம், ஆக்சுவலாக வேதாந்தத்திற்கு முன்னாடி உள்ள படி எது? அதிகாரி விசாரம். ஆனாலும் வேதாந்தத்திற்குள்ளேயே நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கு ஒருத்தர் உதாரணம் சொன்னார். நம்ம வீட்டில் இருக்க படி இருக்க, அது வீட்டுக்குள்ளே இருக்கா வெளியே இருக்கான்னா, நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு உதவி செய்கின்றது. அதுபோல் வேதாந்தத்திற்குள் செல்வதற்கு, விசாரம் செய்வதற்கு, தத்துவ விசாரத்திற்குள் செல்வதற்கு இந்த அதிகாரித்துவ விசாரம் பயன்படுகின்றது. அந்த வகையில் அப்படி எடுத்துக்கணும். ஆமாம், அப்படி வேதாந்தத்திற்குள் நுழையும் பொழுது முதல் படியாக இருப்பது முதல் தலைப்பு. இது சாதன சதுஷ்டய சம்பத்தி. கர்மயோகம், தியானம், ஜபம், பக்தி எல்லாம் என்ன எதிலிருந்து வரும் என்றால் சாதன சதுஷ்டய சம்பத்திக்குள்ளதான் அடக்கம். காரணம், விவேக வைராக் முமுட்சுத்துவம் வருவதற்கு கர்மயோகம் தேவைப்படுகின்றது. தியான உபாசனை மூலமாக சமமாதி ஷட்க சம்பத்தியை நாம் அடைகின்றோம். இது முதல் படி, முதல் தலைப்பு, முக்கியமான படியும் கூட. இனிமேல் நாம் தத்துவ போதம் படித்து முடிக்கும் வரை நாம் எங்கே இருக்க போகின்றோம், எந்த யோகத்தை செய்கின்றோம் என்றால் ஞான யோகத்தை செய்கின்றோம். விசாரத்திற்குள் நாம் செல்ல போகின்றோம். ஜீவ விசாரம் என்றால் என்னவென்றால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மை பற்றிய விசாரம் என்ற அர்த்தம். ஜீவ விசாரம்னா நம்மை பற்றிய விசாரம். நம்மை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லேபில் ஒரு பொருளை போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது போல் நம்மை பற்றி தான் இப்போ விசாரம் பண்ண போகிறோம். ஆக நம்மை யார் என்கின்ற அல்லது நாம் யார் என்கின்ற விசாரம். நான் யார், ஹூ ஆம் ஐ, அகம் விசாரம். அடுத்து மூன்றாவது தலைப்பு சிருஷ்டி விசாரம் அல்லது ஈஸ்வர விசாரம். சிருஷ்டின்னு வந்தாவே சிருஷ்டிகர்த்தா வந்துடுவார்.
இங்கே ஜீவனை பற்றி விசாரத்தை முடித்த பிற்பாடு ஜெகத் விசாரத்துக்கு போய்விடுவோம். ஜீவன் வாழ்கின்ற இந்த உலகத்தினுடைய தன்மையை பற்றிய விசாரம். ஒரு வீட்டை பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்தால் என்ன கேட்போம்? இந்த வீட்டை கட்டினவர் யாருங்க? என்ஜினியரை கேட்போம். அப்புறம் வீட்டுக்கு சொந்தக்கார் யார் பார்ப்போம். அதுபோல் பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பார்த்து இந்த உலகத்தை யார் படைச்சிருப்போம்? ஜெகத்தை எல்லாம் அணுவளமும் சிதறாவண்ணம் சேர்த்து வைத்தனு திரளை எல்லாம் மகத்துவமாய் பிரம்மாண்டமாக செய்த வல்லவா நீ நினைத்தவாறு எல்லாம் சொல்கிறார். சாட்டையில் பம்பர ஜாலம் போல் ஆட்டுவான் இறையன் அறிந்து நெஞ்சமே சொல்கிறார். இப்போ நாம் ஒரு பம்பரத்தை சாட்டியில் சுற்றி விட்டால் கொஞ்ச நேரம் சுற்றி நின்றுடுது. ஆனால் இந்த உலகத்தை சுற்றி விட்ட கடவுள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு கூட மாறாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கொஞ்சம் அப்படி ஜெர்க் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பூமி நம்ம எல்லாம் மொத்தம் கொட்டிடும், முடிஞ்சதுன்னு அர்த்தம். போயிட்டு இருக்கே. அப்போ எவ்வளோ பெரிய ஆள், உனக்கு எவ்வளோ திறமை இருந்திருக்கும். எந்த சாட்டியை வச்சு இந்த உலகத்தை சுற்றி விட்டார்? பெரிய விஷயம் தானே. ஆகவே இந்த உலகம் எப்படி வந்தது, எவைகளால் ஆனது, இதன் தோற்றம் எப்படி, அப்படி செய்கின்ற விசாரம். ஆக இந்த சிருஷ்டி விசாரம் வரும்பொழுதே யார் படைத்தார் என்று வரும்பொழுது உடனே ஈஸ்வரன் வந்து விடுவார். இந்த உலகத்தை படைத்தது யார்? அப்பொழுது ஈஸ்வர விசாரமானது மூன்றாவது தலைப்பு. அடுத்து நான்காவது மகா வாக்கிய விசாரம். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்குள்ள ஐக்கியம், தொடர்பு என்ன, ரிலேஷன்ஷிப் என்ன, சம்பந்தம் என்ன, அதுதான் மகா வாக்கிய விசாரம். ஜீவ ஈஸ்வர ஐக்கிய விசாரம். மகா வாக்கியம்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் நீளமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, சின்னது தான். அது மகத் பிரயோஜனத்தை தருவதால் அந்த இடத்துல அதெல்லாம் விசாரம் பண்ணும். அடுத்து ஐந்தாவது பல விசாரம். பல விசாரம் இல்லை, பல விசாரம். பிரயோஜனம், இந்த விசாரத்தினுடைய அறிவுடைய பலன் என்ன, மகா வாக்கியத்தை எல்லாம் விசாரம் செய்தால் இந்த ஞானத்தினால் வருகின்ற பலன் என்ன, அதை ஜீவன் முக்தி விதேக முக்தி என்றெல்லாம் பார்க்க போகின்றோம். இது மோட்ச ஸ்வரூபத்தை பற்றிய விளக்கம். இல்லை ஜீவ விசாரம் தான் அதிகமாக வரப்போகின்றது, ஈஸ்வர விசாரம் குறைவாகத்தான் இருக்கும், சம்பந்தமும் மிக சுருக்கமாகத்தான் இருக்க போகின்றது. ஆனால் அந்த ஐக்கியம்தான் வேதாந்தத்தினுடைய சென்ட்ரல் மைய கருத்து. எப்படி நானும் ஈஸ்வரனும் ஒன்று ஆக முடியும், ஒன்று எப்படி சொல்ல முடியும்? ஆக இந்த நூல் எல்லா கருத்துக்களை இங்கேயே புரிய வைத்து விட போவதில்லை. முக்கியமான வார்த்தைகளுடைய அர்த்தங்களை சொல்லி முழு வேதாந்தத்தினுடைய விஷனை கொடுக்கிறது தான் இந்த நூலினுடைய நோக்கமே. அதனால் மகா வாக்கியத்தை பற்றி சுருக்கமாக எசன்ஸ் இங்கே சொல்லிடுறார். நாமும் விளக்கமாக இங்கே பார்க்க போவதில்லை. விளக்கத்தை எங்கே பார்க்க போகிறோம்? இதை பார்த்து மனதில் வைத்து கொண்டு உபனிஷதங்களுக்குள் சென்று நாம் பார்க்க போகின்றோம் விளக்கத்தை. ஆக பிற்பாடு தான் பிரயோஜனம், அதையும் சுருக்கமாக இங்கே சொல்லி விடுவார். இனி இரண்டாவது தலைப்பு கேள்வியுடன் ஆரம்பிக்கின்றது. முன்வரியில் தத தத்துவ விவேகஸ்ய அதிகாரினோ பவந்தி என முடித்தார். ததக என்றால் சாதன சதுஷ்டய அனந்தரம், சம்பத்தி அடைந்த காரணத்தினால் அதன் பலன் என்ன? இந்த தத்துவ விவேகத்திற்கு அதிகாரி ஆனான். இவன் அதிகாரி ஆனோன்னு சொல்லுவார். இவன் அதிகாரி சொன்னால் இவன் இதை படிப்பதற்கு தகுதியை உடையவன், பக்குவத்தை உடையவன் ஆனான் அப்படி சொல்லி ஒரு வார்த்தை கைவல்ய நவனியத்தை வருகின்றது. ஆமாம், இந்த அதிகாரித்துவத்தை நமக்கு இந்த சாதன சுஷ்ட சம்பத்தி தருகின்றது. சரி, அதிகாரி என்றால் இங்கே தகுதி என்றே பொருள், குவாலிஃபிகேஷன் சொல்லி பார்த்தோம், குவாலிஃபைடு பர்சன் சொல்லி அர்த்தம். இங்கே ஆசிரியர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்? தத்துவ விவேகம் என்ற சொல்லானது ஆச்சாரியரால் பயன்படுத்தப்பட்டு விட்டது. உடனே சிஷ்யனுடைய மனதில் ஒரு கேள்வி வருகின்றது. அந்த கேள்வி தான் என்ன தெரியுங்களா? தத்துவ விவேக தத்துவ விவேக ஆத்மா சத்யம் ததன்யத் சர்வம் மித்யேதி
ஆத்மா சத்யம் ததன்யத் சர்வம் மித்யேதி. கக என்றால் என்ன, தத்துவ விவேகம் என்றால் என்ன சுவாமி சொல்லுங்கோ. வாட் இஸ் திஸ் தத்துவ விவேகா? விளக்கத்தை பார்க்கணும், பதிலையும் பார்க்கணும். இங்க என்ன பதில் சொல்றார்? ஆத்மா, ஆத்மா என்பது சத்தியம், ட்ரூத்ன்னு சொல்றார். தது அந்நியத், அதற்கு வேறாக. இங்கு அதற்கு என்றால் ஆத்மாவிற்கு வேறாக. தஸ்மாத் அந்நியத், அந்நியத் ஆத்மனக அந்நியத் சர்வம், ஆத்மாவை தவிர்த்த மற்ற எல்லாம் மித்யா இதி. மித்யா அப்பேரண்ட் சொல்றார். மித்யா இல்லை, மித்யா என்றால் இல்லவே இல்லை, அப்படி அர்த்தம் இல்லை. அப்ப இருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டான்னா அப்படியே அர்த்தம் இல்லை. காணல் நீர் இருக்கே, அது இருக்குன்னு சொல்லுவோமா? இல்லைன்னு சொல்லுவோமா? இல்லைன்னு தெரியவே கூடாது. அதெல்லாம் பார்ப்போம் நம்ம. ஆக ஆத்மா என்பது சத்தியம், அதற்கு வேறான அனைத்தும் மித்யா. ஆக முதல்ல இந்த கேள்வி புரியணும். சில நேரம் கேள்விக்கே விளக்கம் தேவைப்படாது. நிறைய இடத்துல உபநிஷத்திலும் பகவத்கீதையெல்லாம் கேள்வியையே ஒரு பெரிய அளவுக்கு விசாரம் பண்ணுவோம். ஆமாம், சில நேரத்தில் சிலர் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்கிறவர் பதில் சொல்லிவிடுவார், ஒரு அரை மணி நேரம் சொல்லுவார், அப்புறம் சொல்லுவார் நான் இதை கேட்கலைங்கன்னு அவர் சொல்லுவார். இவர் அசடு வழியணும், அப்படி ஆகிடும். ஆக கேள்விக்கே விளக்கம் தேவை இருக்கு. கேள்வியே புரியாமல் இருந்தால் அந்த கேள்விக்கு சொல்லுகின்ற பதிலும் என்ன, புரியாமலே போய்விடும். ஆமாம், கேள்வி எந்த அளவிற்கு புரிந்து கொள்கின்றோமோ அந்த அளவிற்கே பதிலும் புரியும். ஆக கேள்வியை சரியாக, சில நேரத்தில் ஒரு டாக்டர் ஒரு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப சீனியர் டாக்டர். சில நேரம் வருவாங்களாம் ஒரு இடத்துல, வந்த உடனே டாக்டர் எனக்கு அது இருக்குது இது இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவங்கள பேச விட்டுடுவாராம். பேச விட்டுட்டு மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு என்னென்ன சிரமம் இருக்குது, அவங்களுக்கே சொல்ல தெரியாது. ஒரு நல்ல ஒரு சைக்காலஜி. நிறைய வந்த உடனே சொல்லிடணும், ஏதோ ஒன்று சொல்கிறதுனால சில பேருக்கு நோயெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு விஷயம் இருக்காது. மறுபடியும் சொல்லுங்க கேட்பார், சிரித்துக்கிட்டே சொல்வார். எல்லாரும் அப்படி தான் சாமி. எங்களை டாக்டருங்களை பார்த்த உடனே நமக்கு பொறுமை வேணும். நிறைய சொல்லுவாங்க அது இது சொல்லிட்டு, சரி இப்போ சொல்லுங்களேன் மறுபடியும் என்ன, அவங்களுக்கே அவங்க சொன்னது ஞாபகம் இல்லை. அதுபோல் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள கேள்வியை மீண்டும் சொல்லுங்கன்னு சொன்னால் அது முடியாது. அவர்களுக்கே எதை அறிய கேள்வி கேட்டோம் என்பதே புரியாமல் போயிடும். ஆமாம், பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல். ஆக என்ன இங்கே தத்துவ விவேகம் என்றால் என்ன என்ற கேள்வியை சற்று விளக்கமாக நாம் பார்க்கணும். விவேகம் என்கின்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு அழகான தமிழ் விளக்கம் அறிவு. இந்த விவேகம் என்ற சொல் எதிலிருந்து வந்தது என்றால் விவி வினக்தி இதி விவேகக. இலக்கணப்படி விவேகம் என்றால் டிஸ்கிரிமினேஷன், பிரித்தல், வேறுபடுத்துதல், செப்பரேஷன். பொதுவாக விவேகம் என்றால் அறிவு என்று சொல்கின்றோம். அப்போ அந்த அறிவு சொன்னா பிரித்து புரிந்து கொள்ளுதல், பிரித்தல் என்றுதான் பொருள். பொதுவாக சமுதாயத்தில் இந்த சொல்லானது வேறொரு அர்த்தத்தில் பயன்படுத்துகின்றார்கள். டிஸ்கிரிமினேஷன் சொல்லி சொன்னா, அவரை டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, ஒதுக்கி வச்சுட்டேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அப்படியும் பயன்படுத்துறாங்க. இந்த இடத்துல அந்த அர்த்தம் இல்லை. இங்கு சரியாக புரிந்து கொள்ளுதல் என்ற பொருளில்தான் டிஸ்கிரிமினேஷன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. விவேகம். சரி, விவேகம் என்றால் பிரித்து புரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று கலந்து விட்டது சொல்லி அர்த்தம். பிரிக்கணும்னு சொன்னால் ஏதோ கலந்து இருக்குதானே அர்த்தம். அப்போ தானே பிரிக்க முடியும். பிரிக்கிறதுக்கு தேவை அப்போ தானே வரும். எப்பொழுது பிரிக்க வேண்டும்? ஒன்று கலந்து விட்டால் பிரிப்போம், அல்லது ஒன்றிற்கு மேல் இருந்தால் தானே அதை பிரிக்கணும். ஒன்றிற்கு மேல் இருக்கணும், அல்லது ஒன்றில் ஒன்று கலந்து இருக்கணும்.
ஒரு தானியம் அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, அதை கொடுத்து இதில் இருக்கிறதெல்லாம் பிரித்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். என்ன அதில் கல் கலந்துருந்தால் கல்லை எடுக்கணும், அதில் கல்லே இருந்ததுன்னா அரிசியை தான் எடுக்கணும். அதுபோல இங்கே விவேகம் என்பது பிரித்து புரிந்து கொள்ளுதல். பிரித்து புரிந்து கொள்ளுதல் என்ற எங்கேயே ஒன்று வேறொன்றுடன் கலந்து இருக்கு, அதை நாம் பிரிக்க வேண்டும், வேறுபடுத்தி புரிஞ்சுக்கணும். அடுத்து எதை வேறுபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டும்? எனக்கு அறிவு இருக்கு என்று ஒருவர் சொன்னால் உடனே எதை பற்றி அறிவு நம்ம கேட்போமா இல்லையா? எதை பற்றி நாலேஜ்? என்றைக்குமே அறிவுக்கு விஷயத்தை சொல்லி ஆகணும், சப்ஜெக்ட் மேட்டர் என்ன. அப்படி எதை பற்றி விவேகம், டிஸ்கிரிமினேஷன், எதை பற்றி பிரித்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு? இது ஒரு கேள்வி. இதுக்காக தான் முன்ன ஒரு சொல்லிட்டார், தத்துவ விவேகம், தத்துவத்தை பற்றி அறிவு. தத்துவத்தை நாம் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆக விவேகம் என்பதற்கு வேறொரு பொருள் இருக்கு, சொல்லு இருக்கு, போதக. போதம், போதம் என்றால் அறிவு சொல்லி அர்த்தம். அப்ப அந்த நூல், இந்த நூலின் பெயர் என்ன? தத்துவ போதம். தத்துவத்தை நாம் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது, தத்துவ போதம். அப்ப இனி நாம் என்ன செய்ய போகின்றோம்? தத்துவத்தில் நாம் அறிவை பயன்படுத்த போகின்றோம். தத்துவத்தில் நாம் அறிவை பயன்படுத்த போகின்றோம். தத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. அதற்கு தான் டிஸ்கிரிமினேஷன், விவேக சக்தியை பயன்படுத்த போகின்றோம். ஆமாம், பொய்யை பொய்யென்றறியும் போதத்துக்கு ஆதரவனின் மெய்யருளே அன்றோ பராபரமே சொல்வார். பொய்யை ஒருவி உண்மை உணர்தல் போதம், அப்படி ஒரு விளக்கத்தின் தாய்மலர் பாடல் கூட சொல்லியிருக்கின்றார். ஆமாம். ஆகவே அடுத்த கேள்வி, தத்துவம் என்றால் என்ன? தத்துவம் என்றால் உண்மை அல்லது சத்தியம் என்று பொருள். உண்மை என்பதும் சுருக்கமாக மெய் சொல்லி சொல்றோம். எது மெய்யோ அது தத்துவம். எது மெய்யோ அது தத்துவம். எது மெய்யோ அதை பிரித்து புரிந்து கொள்ளுதல், சரியாக புரிந்து கொள்ளுதல். உண்மையை சரியாக பிரித்து புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் தத்துவ போதம். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன், திருவடி போற்றி போற்றி. காலமொடு தேச வர்த்தமான மாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி, மாலரவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி, ஜாலமிகும் எளியேன் இவ்வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி, ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருளடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.